ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு பசில் பார்க்கலாம். ஸோ இந்த பொசிஷனில் ஒயிட் மூவ். ஸோ நான் வந்து நைட் C7 வைக்கலான்னு இருக்கேன். ஸோ நைட் C7 வச்சு செக் பண்ணினா பிளாக்கோட கிங் வந்து A5க்கு வர முடியாது. பிகாஸ் B4ல் ஒரு பவுன் இருக்குது. அட் த சேம் டைம் B5லையும் வைக்க முடியாது. ஏன்னா நைட்டோட பாக்ஸ் அது. ஸோ அது வந்து செக்கில் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ்லேயும் வைக்க முடியாது. ஸோ கிங்குக்கு வந்து ஒரு ஆப்ஷன் B7ல் வைக்கலாம். ஆனால் B7ல் வைக்கிறதோட இன்னும் ஒரு வழி இருக்குது. நான் நைட்டை வந்து C7ல் வச்சா பிளாக்கோட நைட்டால் C7 கேப்சர் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மூவில் பிளாக் வந்து எது பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓகே, பிளாக் வந்து என்னோட நைட்டை கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹாப்பிங் மேடுன்னு தான் சொல்லலாம். ஸோ கேப்சர் பண்ணதால் என்னோடய நெக்ஸ்ட் மூவ் வந்து நான் வந்து குயின் ப்ரொமோட் பண்ணுறதா இருக்குது. ஸோ D6 வைக்கிறேன். ஸோ நைட்டை வந்து D5ல் வைக்குது. நான் அகெயின் D7 வைக்கிறேன். நைட் வந்து B4 கேப்சர் பண்ணுது. ஸோ என்னோடய நெக்ஸ்ட் மூவ் வந்து D8 குயின். ஸோ இது வந்து நான் ஒரு போனை சாக்ரிஃபைஸ் பண்ணி அட் த சேம் டைம் செக் பண்ணி நான் வந்து ஒரு போனை ப்ரொமோட் பண்ணுறேன். இந்த சிச்சுவேஷனில் பிளாக்குக்கும் வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் வந்து என்னோடய போனை ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ D8 குயின். D8 குயின். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தான் அட்வான்டேஜ் கூட. ஸோ ஒயிட் வந்து மேட் பண்ண முடியும். அண்ட் சப்போஸ் அந்த நைட்டால் கேப்சர் பண்ணாமல் கிங்கால் வந்து கிங் வந்து B7ல் வச்சு மூவ் பண்ணியிருந்தா நான் வந்து அந்த பிளாக்கோட நைட்டை கேப்சர் பண்ணிவிட்டு நான் என்னோடய போனுக்கு ஒரு சேஃப் கார்ட் மாதிரி கொடுத்து நான் வந்து குயின் ப்ரொமோட் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படியா இருந்தாலும் எனக்கு தான் அட்வான்டேஜ். ஓகே, நாங்கள் இன்னொரு பசிலில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.